டிஎன்ஏ கவுன்சிலிங்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஜென்ரல் 7.5க்கு வந்து ஒரு 2 சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வழியா நீங்க தெளிவா நீங்களே வீட்ல இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் தெளிவா எப்படி பண்றதுங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை போடுங்க. போட்டதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்க. லாகின் ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உள்ளே போனதுக்கப்புறம் 2 லிங்க் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு 2 லிங்க் ஓப்பன் ஆகும். அதே போல் ஜென்ரல் மாணவர்களுக்கு ஒரு லிங்க் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 7.5லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், ஜென்ரல்லையும் பண்ணிக்கலாம். 7.5ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிச்சுன்னா 4 வருஷம் இன்ஜினியரிங்கில் ₹1 கூட நீங்கள் ஃபீஸ் கட்டாமல் ஃப்ரீயாக படிக்க முடியும். ஜென்ரலில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்காலர்ஷிப்புக்கு அடிமையாகியோ இல்லை ஏதாவது ஒரு காலேஜில் போய் நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் மட்டும்தான் படிக்கணும்ட்டு எங்கேயாவது கொடுத்து அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் உங்கள் கையால் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்புக்கு அடிமையாகி போயிருக்காங்க. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் யாருக்குமே கண்ணுக்கே தெரியாது போல இருக்கு. எல்லாரும் கவர்மெண்ட் காலேஜை பற்றி ஏன் இப்படி எல்லாரும் இப்படி நினைக்கிறீங்க? அது வந்து ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, ஃபீஸை பார்த்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த இது வழியாக பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஜென்ரலாக நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு லாக் பண்ணலாம். லாக் பண்ணவே கூடாது. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், யாருமே லாக் பண்ணவே கூடாது. அது என்ன சார் லாக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி காலேஜை செலக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் காலேஜ் நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். உங்களுக்கு காலேஜ் நேம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் காலேஜ் நேம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு வழியாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜ் கோடு இல்லாட்டி பிரான்ச், நீங்கள் என்ன பிரான்ச் படிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிரான்ச் இங்கே தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த காலேஜ்லாம் அந்த பிரான்ச் இருக்கோ எல்லாமே வந்துடும். அதே சேம் டைம் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்க போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வேணும்னா டிஸ்ட்ரிக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் கேட்டகிரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் படிக்கணும், கவர்மெண்ட் எய்டடில் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜில் படிக்கணும், அதே போல் ப்ரைவேட் காலேஜில் தான் படிக்கணும், அட்டானமஸ் காலேஜில் மட்டும்தான் படிக்கணும், உமன்ஸ் காலேஜ் நான் வந்து ஒரு கேர்ள்ஸாக இருக்கேன் அதனால் உமன்ஸில் தான் படிக்கணும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கணும், யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜில் படிக்கணும்னா எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த காலேஜாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே அது உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸுங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இதில் சாய்ஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு காமிக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ கிளியர் அண்ட் ஃபில்டர்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒன்று இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து இந்த காலேஜ் கோடை சும்மா ஒன்று கொடுத்துட்டேன்னா இங்கே வருது பார்த்தீங்களா, இங்கே கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் வந்து இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சாய்ஸ் எப்படி கொடுக்கலாம்னா, இப்போ ரீஆர்டர் மை சாய்ஸ், நீங்கள் சாய்ஸஸ் வச்சதுக்கப்புறம் எப்படி வைக்கிறதுங்கிற முன்னாடி இப்போ ஒரு ஆள் வச்சுருக்காங்க. இதில் நம்ம வந்து வேணான்னா இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேணாமோ இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேயே உங்களுக்கு பல குழப்படிகள்லாம் இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதற்கட்டமாக உங்களுக்கு தேவையான கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணணுங்க. இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்சஸ்லாம் வேணும்னா இப்படி ஒன்றுன்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் செலக்ட் ஆகிட்டே வரும். 1 2 3 4 5 இது மாதிரி எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ்லாம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சீட்டும் காமிக்கும். அதே போல் உங்களுடைய அந்த ஓசிங்கிறது எல்லாருக்கும் காமன், அதனால எல்லாருக்குமே ஓசி சீட்டு காமிக்கும். பெரும்பாலும் 1ஆவது ரவுண்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஓசியில் தான் சீட் அலாட் ஆகும் நிறைய பேருக்கு. 2ஆவது ரவுண்ட்லையுமே ஓசியில் சீட் இருந்துச்சுன்னா ஓசியில் சீட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட்டை கொடுக்கும் இந்த கம்ப்யூட்டரு. ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் உங்கள் ரேங்க்குக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அப்புறம் அடுத்த ரேங்க்குக்கு பார்க்கும். இப்போ நீங்கள் ரீஆர்டர் மை சாய்ஸ் இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் இந்த சாய்ஸஸை வச்சேன், எல்லா சாய்ஸும் வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் எண்ணிக்கையில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து 1000 சாய்ஸு கூட வச்சுக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் இந்த லாக் பண்ணவே கூடாது. லாக் மை சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லாக்கு கொடுத்தீங்கன்னா கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களா, அப்புறம் எந்த மாடிஃபிகேஷனும் இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்லேருந்து கீழே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம், இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ் ஃபில்லிங் டயத்தில். ஆனால் நீங்கள் இதை திடீர்னு லாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் ஆட்டோவாக அதுவே சேஞ்ச் ஆயிடும். இங்கே பாரு, சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டுன்னு இருக்கா. இப்போ நான் திடீர்னு ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வச்சிருக்கேன்னா அது அப்படியே சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் லாக் பண்ண தேவையே கிடையாது. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு.
அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்க சாய்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் நம்ம சாய்ஸ் வச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு வந்து இப்போ திடீர்னு எனக்கு 5வது சாய்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே உள்ள கோர்சஸ் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணணும்னா எனக்கு டவுன்லோடு மை சாய்ஸ்னு இங்கே ஒன்று இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்கிற விஷயத்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஸோ இங்கே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இப்போ நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ காமிக்குதா? இந்த மாதிரி எவ்வளோ சாய்ஸ் வைக்கிறீங்களோ இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ இதே போல தான் உங்களுக்கு தேவையான காலேஜ் கோர்சஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், வேணாங்கிறத டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதே போல தான், ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் இந்த 7.5க்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 7.5ல் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுதுல, கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும், ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங்னு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் எல்லாமே வரும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ள ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதில் போய் நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எல்லாமே ஷோ ஆகும், என்னென்ன காலேஜ் இருக்குது எல்லா விவரங்களுமே வரும். ஸோ ஆனால் இங்கே சீட் ரொம்பவே குறைவாக இருக்கும் 7.5ல். அதனால் பார்த்து 7.5ல் பெரும்பாலான சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்குங்கிறனால 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்லேயே பெரும்பாலான இடங்கள் பெரிய பெரிய காலேஜில் முடிஞ்சிடும். 7.5ல் சீட் அடித்தா 4 வருஷம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே படிக்கலாம் இன்ஜினியரிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதுதான் நிலவரங்க. இப்படி தான் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிங்கனாவே, இப்படி கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த சாய்ஸ் வந்து 1, 2, 3ன்னு அப்படியே ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். இங்கே ஆர்டரை நம்ம தப்பாக வச்சுட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆர்டரை தப்பாக வச்சுருவாங்க சில பேர். சார் நான் வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை போட்டேன் சார், போட்டிங்கன்னா கிடச்சிடும், திடீர்னு கிடச்சி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் எது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறோமோ நமக்கு பிடிச்சதாக வைக்கணும். பிடிக்காததை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் மாறும். ஓகே, இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். தயவு செய்து கவர்மெண்ட் காலேஜாக வைங்க. நான் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய அறிவுரை என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரைவேட் காலேஜுக்கு போனீங்கன்னா ஃபீஸு உங்கள் குடும்பத்தால் ஃபீஸு கட்ட முடிஞ்சதுன்னா வைங்க, இல்லாட்டி வைக்காதீங்க. அப்புறம் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட்டும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் ஃபீஸு கம்மி, அங்கே ப்ரைவேட்டில் கூட வாங்குறாங்கிறது ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கணும். சரியா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.